மாதிரி கழுதை கதை. ஒரு கிராமத்துல சுப்பன் அப்படின்னு ஒரு வண்ணான் வாழ்ந்து வந்தார். அவரு போதி சுமக்க ஒரு கழுதை வச்சிருந்தார். அது ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள கழுதையா இருந்தது. தினமும் அதுதான் வண்ணான் ஆத்துக்கு போறப்ப அழுக்கு துணியெல்லாம் சுமந்துகிட்டு அவர் கூட போகும். இப்படி தன்னோட வேலைய சரியா தினமும் பண்ணிட்டு இருந்தது. ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த கழுதைக்கு ஒரு விபரீத யோசனை தோணுச்சு. சே, தினமும் நம்ம இப்படி உழைச்சுக்கிட்டே இருக்கிறோம். தினமும் ஆத்துக்கு பொதி சுமந்துகிட்டு போகிறதும் வர்றதுமா வாழ்க்கை. பேசாம விட்டத்தை பார்த்துக்கிட்டு 2 நாளு படுத்துட வேண்டியதுதான். சாப்பாடு கூட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுச்சு. அடுத்த நாள் காலையில் வண்ணான் கழுதைய போய் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கு. சரி, உடம்பு சரியில்ல போல தூங்கட்டும் அப்படின்னு வண்ணானும் ஆத்துக்கு போகல. கழுதைக்கு ஒரே சந்தோஷம். அப்பாட, நல்லா தூங்கலாமுன்னு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தூங்கிய கழுதை சாப்பிட கூட மறந்து தூங்கிருச்சு. அடுத்த நாள் காலை வண்ணான் திரும்ப கழுதைய பார்க்க போனான். கழுதைய எழுப்ப அது முனங்கிட்டே திருப்பி படுத்துக்கிச்சு. சரி, இன்னிக்கும் ஆத்துக்கு போக முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 2 நாள் கழிச்சு பசி தாங்கல. காலையில கழுதை எழுந்து நிக்க, அப்ப பார்த்து வண்ணான் வர, ஓஹோ! நீ எந்திரிச்சுட்டியா? "வா வா, ஆத்துக்கு கிளம்பு" அப்படின்னு சொல்லி போதிய தூக்கி அது மேல வைத்தான். ஐயோ அம்மா, என்ன கனம் கனக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்தி என்ன பிரயோஜனம்? ஆத்துக்கு ஓட்டிட்டு போயிட்டான் வண்ணான். போற வழியில பசி கொடுமை, கனத்த பொதி, இத தாங்க முடியாம தட்டு தடுமாறி நடந்து போச்சு கழுதை. ஒரு இடத்தில் பொதிய சுமக்க முடியாமல் கீழே விழுந்தது. விழுந்ததுதான் மிச்சம். கட்டையில 2 அடி விழுந்தது வண்ணானிடமிருந்து. எப்படியோ ஆத்துக்கு பக்கத்தில் வந்துடுச்சு கழுதை. கழுதைக்கு தீவனம் போட்டுட்டு துணி துவைக்க கிளம்பினான் வண்ணான். நல்லா சாப்பிட்டு வீடு திரும்பும்போது, கழுதை தன் தவற்றை உணர்ந்தது. இனிமே அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு மனசுக்குள்ள எண்ணியவாறு வீடு திரும்பியது கழுதை. கதை சொல்லும் செய்தி: படிக்கும் பிள்ளைகள் அன்னன்னைக்கு உள்ள பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சிடணும். எந்த வேலையையும் சேர்ந்து வைக்க கூடாது. வேலைய சேர்த்து வைத்தால் கழுத மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான். அன்னனைக்கு பாடத்தை படிக்கலைனா, கழுதை கீழ விழுந்த மாதிரி, நம்மளும் பரீட்சையில் விழுந்துடுவோம்.